This is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்க ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு நியூஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் Braun Strowman vs Brock Lesnar யூனிவர்சல் டைட்டில் மேட்சை கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஃபின் பாலர் vs Brock Lesnar மேட்ச் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கோல்பர்க்கோட AEW டெபியூட் பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏன் ஃபின் பாலரை Braun Strowman பதிலாக அந்த மேட்ச்சில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதனால தான் இதை பிளான் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரே ஒரு ரீசன் வரல. டோட்டலாக 3 ரீசன் இருக்குது. ஸோ இந்த 3 ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பார்க்குறவங்களே கெஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Braun Strowmanோட இன்ஜுரி. ஸோ Braun Strowmanக்கு ஆல்ரெடி இன்ஜுரி ஆச்சு. ஸோ அந்த இன்ஜுரி ஆகியதுக்கப்புறமும் TLCயில் பேரன் கார்பன் கூட மேட்ச் ஆடுவாருன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த மேட்ச் ஒரு டைப்பாக முடிஞ்சு Braun Strowman ஒரு அடி கூட அடிக்கலை. ஸோ ஒரு விதமாக அந்த மேட்ச்சை அழகாக முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரூமர்ஸ் வருதுன்னா Braun Strowman இன்னமும் கூட 100% க்யூர் ஆகலை அப்படிங்கிற ரூமர்ஸ் வருது. ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த பிளான் சேஞ்ச் பண்ணலை. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Braun Strowman vs Brock Lesnar ஃபியூட் மொக்கையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு WWEக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Brock Lesnar vs Braun Strowman ஃபர்ஸ்ட் டைமாக எப்போ மேட்ச் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நோ மர்சி பேப்பர்வியூவில் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சுக்கான ஹைப் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த மேட்ச். அந்த மேட்ச் ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த Brock Lesnar vs Braun Strowman ஃபியூடு பற்றின ஃபேன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஜுவலில் வச்சாங்க. ஸோ அந்த மேட்ச்சும் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஸோ இதனால் ஃபேன்ஸ்க்கு இப்போ Brock Lesnar vs Braun Strowman இன்னொரு டைம் பார்த்தா சத்தியமாக பிடிக்காது அப்படிங்கிறது WWEக்கு தெரிஞ்சு ஸோ இந்த மாதிரி பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் ரீசன். மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபின் பாலரோட புஷ். ஸோ ஃபின் பாலருக்கு கொஞ்சம் புஷ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம், அதாவது டிசம்பர் மாதம் ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ இப்போ இருக்கிறத விட கொஞ்சமாச்சும் ஃபின் பாலருக்கு புஷ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச்லாம் ஃபின் பாலர் வின் பண்ணிக்கிட்டே வந்தார். ஸோ இன்றைக்கி நம்பர் 1 கண்டெண்டர்ஷிப் மேட்சை வின் பண்ணி இப்போ Brock Lesnar கூட ராயல் ரம்பிளில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆடுவார். ஸோ இது புஷ் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் AEW தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் AEW இப்போ WWEயோட போட்டியாக இருக்க போதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஃபின் பாலரை ரொம்ப மொக்கையாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒருவேளை ஃபின் பாலர் கான்ட்ராக்ட் முடியும் போது ஃபின் பாலர் AEWக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் WWEக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100% இதுதான் அப்படின்னு இல்லை, ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபின் பாலர் கான்ட்ராக்ட் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முடியாது, இன்னும் கொஞ்சம் மாதம் இருக்குது. ஒருவேளை அது முடியும் போது ஃபின் பாலர் WWE விட்டு AEWக்கு போயிட்டாருன்னா அது ரொம்ப பெரிய லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு WWE கொஞ்ச நாளுக்கு ஃபின் பாலரை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் Braun Strowmanனை தூக்கிட்டு ஃபின் பாலர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஏன் Braun Strowman vs Brock Lesnar மேட்சை கேன்சல் பண்ணி ஃபின் பாலர் vs Brock Lesnar மேட்ச் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரீசன். ஸோ இன்னொன்று நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்பர்க்கை பற்றின நியூஸ். ஸோ கோல்பர்க் AEWக்கு போவாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கோல்பர்க் AEWவோட ட்விட்டர் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் டவுட் ஆனாங்க கோல்பர்க் AEWக்கு போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்பர்க் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ஃபோட்டோலாம் போடுறாரு. ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ண போகிறேன், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு கோல்பர்க் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது AEWவில் சேரதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு வகையில் AEW கோல்பர்க்கை நம்பி இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி டீல்ஸ் தான். ஸோ நிறைய பேர் எனக்கு கேட்குறது என்னென்னா AEW எந்த டிவியில் போடுவாங்க, AEW எந்த சேனலில் போடுவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது இன்னும் டிசைட் பண்ணலை, அது இன்னும் அஃபிஷியலாக ஆக்கலைன்னு சொல்லினாலும் மறுபடியும் அதே தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன்னும் AEW எந்த சேனலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, இன்னும் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் AEW கோல்பர்க்கை நம்பி இருக்குது. ஏன்னா கோல்பர்க் ஒரு பெரிய ஸ்டார். என்னதான் கெனி ஒமேகா, கோடி ரோட்ஸ், யங் பக்ஸ் நம்ம பேசிக்கிட்டாலும் கோல்பர்க் பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஸோ கோல்பர்க் AEWக்கு வந்தால் அது AEWக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா டிவி டீல்ஸ் தான். ஸோ AEWக்கு கோல்பர்க் வந்தாருன்னா
ஸோ வந்து டிவி டீல் பேசும்போது கோல்பர்க் வந்து ஏஇடபிள்யூ வருவார் அப்படிங்கிற ரீசனுக்காகவே சில சேனல்ஸ் வந்து ஓகே சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான டீல். ஸோ டீல் பேசுவாங்க, ஒரு சேனலும் ஏஇடபிள்யூ பேசுவாங்க, எங்கள் இது வந்து உங்கள் சேனல் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த சேனல் ஆளுங்க வந்து பார்ப்பாங்க, ஏஇடபிள்யூ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ பார்த்து டிசைட் பண்ணுவாங்க, இது ஒரு பிஸ்னஸ் விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து கோல்பர்க் வந்து ஏஇடபிள்யூக்கு வந்தால் ஏஇடபிள்யூக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி கோல்பர்க் வேறு ரொம்ப டீஸ் பண்ணுறாரு, ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் கோல்பர்க் வந்து ஒருவேளை ஏஇடபிள்யூக்கு வந்தார்னா அவரை வந்து ஏஇடபிள்யூவில் ஒரு பிராக் லெஸ்னர் மாதிரி காமிப்பாங்க. அதாவது எப்பயாச்சும் தான் மேட்ச் ஆடுவார், ரொம்ப ரேராக தான் வருவார். ஸோ இப்போ பிராக் லெஸ்னர் எப்படி இருக்காரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஏஇடபிள்யூவில் இருப்பார் கோல்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பலாம் மேட்ச் ஆட மாட்டார், டெய்லிலாம் வந்து எல்லா வாரமும் வரமாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீல் பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபின் பாலருக்கு இன்னும் எவ்வளோ புஷ் கொடுப்பாங்க, ஃபின் பாலரை வேறு லெவலில் காமிப்பாங்களா அப்படிங்கிற உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோல்பர்க் ஏஇடபிள்யூக்கு போனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் எங்களுடைய எஃபி அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் நியூஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.